ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அண்ணனோட கை பக்குவம் அப்படி அண்ணி. வேல்முருகன்னா சும்மாவா? பாத்துமா, உங்க அண்ணனோட பெருமை பேசினது எல்லாமே போதும். நாங்களும் தான் வேலை செஞ்சோம். அப்படி சொல்ல தங்கச்சி, எவ்வளவு வேலை செஞ்சு நம்ம களைப்பா வந்திருப்போம். ஆமா ஆமா, நீ எப்படி வேலை செஞ்சேன்னு நானும் பார்த்தேன். நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தேன். என்னது, நான் தூங்குறத பாத்துட்டியா? நான் மட்டும் இல்ல, கடைக்கு சாப்பிட வந்த எல்லாரும் பார்த்தாங்க. யாரா இது நின்னுட்டே தூங்குறாருன்னு. சரி சரி, இந்த ஹோட்டலுக்காக ஓடா உழைச்சு கொஞ்சம் களைப்பா தூங்கி இருப்பேன். அது ஒரு தப்பா? சரி விடுங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல. செல்வி, வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சதோட அம்மா அப்பா அக்கா வந்ததான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கும் அதுதான் சந்தோஷமா இருக்கு. அண்ணி, நான் கூட அம்மா மார்க்கெட்ல திட்டினதுக்காக அம்மா மேல ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா ராஜேஸ்வரி அத்தை இருந்ததுனாலதான் அப்படி பேசினாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அம்மா மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. அம்மாவும் மகாக்காவும் பாவம் நம்மள பார்க்கவும் முடியாம அத வெளியவும் சொல்ல முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. பாரா, நேத்து ஏன் போய் கூப்பிட்டீங்கன்னு கேட்டவ இன்னைக்கு இப்படி பேசுறா. திருநை மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா இப்ப இருக்கிற சின்ன குறை கூட இருந்திருக்காது. அண்ணன் எப்படி அண்ணன் வருவாரு? அவர்தான் கீர்த்தி சொல்றது கேக்குறாரே. பூஜா, இங்க பார், எப்படி அம்மா அக்கா பாவன்னு சொல்றியோ அதே மாதிரி திரு அண்ணனையும் நீ பாவன்னு சொல்ல போற. அதையும் பார்க்கலாம் அண்ணன். மாமா, உங்க பாச போராட்டத்துல என்ன பட்னி போட்டுறாதீங்க. எனக்கு செம்மையா பசி எடுக்குது. ஐயோ ஆமா, எல்லாருமே சாப்பிடணும். இட்லி எல்லாமே காலி அடிச்சா இல்ல இன்னும் மிச்சம் இருக்கா? ஒரு 10-15 இட்லி இருக்கும்க்கா. 10 வடை பக்கம் மீதி இருக்கு. ஆனா சாம்பார் சட்னி எல்லாம் எதுவுமே இல்ல. மாவு கூட மொத்தமா காலி ஆயிடுச்சு. முதல் நாள்லயே எனக்கு தெரிஞ்சு நமக்கு நல்ல பிசினஸ் தான்க்கா. துபர்வேலு, இந்த ஸ்பீட்ல போனோம்னா கொஞ்ச நாள்ல இந்த வீட்டையே நம்ம சொந்தமாக்கிடலாம். சரி, ஆனா இப்போ நம்ம நைட்டு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்? வேலு, எல்லாருக்குமே கடையில இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா? என்னால இதுக்கு மேலாம் சமைக்க முடியாது. அண்ணி, பார்சல்லாம் எதுக்கு? நம்ம கடையிலே மீதமான இட்லி வடைலாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது எப்படியும் வேஸ்டா தானே போகும். ஆனா சட்னி சாம்பார் இல்லையே பூஜா, வேற இட்லியாவா சாப்பிடுறது? அண்ணி, இருக்கிற இட்லியே உப்புமா பண்ணிடலாம். வடையில வடைக்கறி செஞ்சுட்டா போச்சு. இட்லி உப்புமா வடைக்கறி சூப்பர் காம்பினேஷன். சூப்பரா இருக்கும் அண்ணி.